கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தருக்கு பயப்படுவது பல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நமக்கு தருகிறது. இது ஞானத்தின் ஆரம்பம். சங்கீதம் 111:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புக்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என்றும். நீதிமொழிகள் 19:23 கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவர்கள் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பார்கள், தீமை அவனை அணுகாது. நீதிமொழிகள் 14:26-27 கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவர் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஜீவ ஊற்று, அதனால் அவர்கள் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஆக இந்த வசனங்கள் யாவும் தேவனுக்கு பயப்படுவது எவ்வாறு ஊக்குவிக்கப்படுகிறது என்பதை நாம் காணலாம். ஞானத்தை கற்றுக்கொள்கிறவர்கள் அது எங்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் நாம் பயபக்தியோடு போற்றி புகழ வேண்டும். பாவத்தின் மீதும் அநீதியான காரியங்கள் மீதும் தேவனுடைய கோபம் வரும். நாம் தேவனுடைய கோபத்திற்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படாமல் நம்மால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி பெற முடியாது. நாம் தேவனுடைய பரிசுத்தமான காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதுவே மெய்யான அறிவு. இந்த அறிவு நாம் பரிசுத்தம் அடைவதற்கு நமக்கு பேருதவியாக இருக்கும். நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது அநேக நன்மைகள் நமக்கு உண்டாகும். நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகி விருத்தியாகும். நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் சரீர சுகத்துடனும் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். இந்த ஞானம் நம்மை பரலோகத்திற்கு நேராய் வழிநடத்தும். அங்கு நித்திய ஜீவனை நாம் அனுபவிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே மிகவும் உன்னதமானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் முதலாவது பிரதான பகுதி. நமக்கு எவ்வளவுதான் உபதேசம் பண்ணினாலும் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லை என்றால் நாம் கேட்ட உபதேசத்தினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவருக்கு கீழ்ப்படியும் உபதேசங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் உலக ஞானத்தை நாம் பெற்றிருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்றால் அவரிடத்தில் மெய்யான ஞானம் ஒன்றும் இல்லை. உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி மூலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரேமியா 2:19 எச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் ஞானமற்ற செயல்களினாலும் பேச்சுகளினாலும் எவ்வளவு விபரீதங்கள், தோல்விகளினால் மனம் கலங்குகிறோம். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். இந்த பரலோக ஞானத்தின் திறவுகோல் கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஆமேன்.